Good morning to all. Today class 12th Economics Chapter 4 Consumption and Investment Functions நுகர்வு மற்றும் முதலீட்டு சார்பு. இந்த லெசனில் நம்ம என்ன லேர்ன் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன், the study of the basic concept in consumption and investment functions. Consumption உடைய பேசிக் கான்செப்டும் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபங்க்ஷன் உடைய பேசிக் கான்செப்டும் இந்த லெசனை நம்ம பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் ஒன், டு இமேஜ் நாலேஜ் ஆன் த ஒர்க்கிங் ஆஃப் மல்டிப்ளேயர், ஆக்சிலரேட்டர் அண்டு சூப்பர் மல்டிப்ளேயர். நெக்ஸ்ட் ஒன், மல்டிப்ளேயர், ஆக்சிலேட்டர் அண்டு சூப்பர் மல்டிப்ளேயர். மல்டிப்ளேயர் அப்படின்னா என்ன? தமிழில் பெருக்கி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சிலரேட்டர் அப்படின்னா முடுக்கி. சூப்பர் மல்டிப்ளேயர், சூப்பர் மல்டிப்ளேயர் அப்படின்றது என்னென்னா, பெருக்கியுடைய இன்னொரு வகை தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் மல்டிப்ளேயர் அப்படின்னு சொல்கிறோம். ஃபர்ஸ்ட் ஒன், மல்டிப்ளேயர் அப்படின்னா என்ன? The multiplier refers to the change in national income result from change in investment. ஒரு கண்ட்ரியில் நேஷ்னல் இன்கம் சேஞ்ச் ஆனால் அந்த கண்ட்ரியுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டும் சேஞ்சஸ் ஆகும். ஒரு கண்ட்ரியில் நேஷ்னல் இன்கம் சேஞ்சஸ் ஆனால் அந்த சேஞ்சஸ் மூலம் கிடைக்கக்கூடிய ரிசல்ட் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நாட்டுடைய இன்வெஸ்ட்மெண்ட்லேயும் சேஞ்சஸை ஏற்படுத்தும். நாட்டு வருமானத்தில் மாற்றம் ஏற்பட்டால் நேஷ்னல் இன்கமில் ஏற்படக்கூடிய சேஞ்சஸ் மூலமாக ஒரு நாட்டுடைய இன்வெஸ்ட்மெண்ட்லேயும் சேஞ்சஸை ஏற்படுத்தும். அப்படி ஏற்பட்டால் அதுக்கு பேர் தான் என்னென்னு சொல்கிறோன்னா மல்டிப்ளேயர் அப்படின்னு சொல்கிறோம். த மல்டிப்ளேயர் ரெஃபர்ஸ் டு த சேஞ்ச் இன் நேஷ்னல் இன்கம் ரிசல்ட்டிங் ஃப்ரம் சேஞ்ச் இன் இன்வெஸ்ட்மெண்ட். த வேல்யூ ஆஃப் மல்டிப்ளேயர் இட் செல்ஃப் டிபெண்ட் ஆன் consumption function or marginal propensity to consume. ஒரு கண்ட்ரியுடைய நேஷ்னல் இன்கம் அப்படின்னா என்ன? 1 இயரில் ஒன் கண்ட்ரியில் ப்ரொடக்ஷன் ஆகக்கூடிய கூட்ஸ் அண்ட் சர்வீஸுடைய டோட்டல் மணி வேல்யூ தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் இன்கம் அப்படின்னு சொல்கிறோம். அதிலிருந்து கிடைக்கக்கூடிய மணி வேல்யூ. இந்த மணி வேல்யூவில் சேஞ்சஸ் ஏற்பட்டால் அதோடைய ரிசல்ட்டு என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நாட்டில் 1 இயரில் கிடைக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்லேயும் சேஞ்சஸை ஏற்படுத்தும். இதுக்கு பேர் தான் மல்டிப்ளேயர் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன், த கன்சம்ஷன் ஃபங்க்ஷன் இஸ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் நேஷ்னல் இன்கம். கன்சம்ஷன் ஃபங்க்ஷன் அப்படின்றது என்ன? நுகர்வு சார்பு அப்படின்னு சொல்கிறோம். கன்சம்ஷன் மீன்ஸ் நுகர்ச்சி அப்படின்னு சொல்கிறோம். ஒரு பொருளை வாங்கி நாம் யூஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா கன்சம்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். அது கூட்ஸ் அண்ட் சர்வீஸாக இருக்கலாம். பொருட்களையும் மற்றும் பணிகளையும் ஒரு கன்சியூமர் பயன்படுத்துறதுக்கு பேர் கன்சியூம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த கன்சம்ஷன் ஃபங்க்ஷன் அப்படின்றது கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சருக்கும் ஒரு நாட்டுடைய நேஷ்னல் இன்கமுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப்பை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு பேர் தான் கன்சம்ஷன் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கன்சியூமருடைய கன்சியூம் எக்ஸ்பெண்டிச்சர் இன்க்ரீஸ் ஆகலாம் அல்லது டிக்ரீஸ் ஆகலாம். அப்படி இன்க்ரீஸ் ஆகும்போது நேஷ்னல் இன்கமும் இன்க்ரீஸ் ஆகலாம். ஒரு கன்சியூமருடைய எக்ஸ்பெண்டிச்சர் டிக்ரீஸ் ஆகும்போது நேஷ்னல் இன்கமும் டிக்ரீஸ் ஆகலாம். அப்போது கன்சியூமருடைய எக்ஸ்பெண்டிச்சருக்கும் ஒரு நாட்டுடைய நேஷ்னல் இன்கம் இது ரெண்டுத்துடைய ரிலேஷன்ஷிப்பை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு பேர் தான் கன்சம்ஷன் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. கன்சம்ஷன் ஃபங்க்ஷன் ஃபர்ஸ்ட் ஒன், நுகர்வு சார்பு. இதுக்கு நமக்கான ஒரு இமேஜ் கொடுத்துருக்காங்க. இந்த இமேஜ் நமக்கு பார்க்கும்போது இதுக்கான மீனிங் என்ன அப்படின்றது தெரியும். ஃபர்ஸ்ட் ஒன், மீனிங் ஆஃப் கன்சம்ஷன் ஃபங்க்ஷன், இன்கம் ஸ்பெண்டிங். ஒரு நபருடைய இன்கம்மை என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா சில தேவைகளுக்காக அவர் செலவு செய்கிறார். அப்போ வருமானம் இருந்தாலும் இல்லைனாலும் சில குறிப்பிட்ட
தேவைகளுக்காக மனிதன் அப்படின்றது செலவு செய்வாங்க. ஜென்ரலாக என்ன சொல்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்கம் ஸ்பெண்டிங், இன்கமுக்கும் நெக்ஸ்ட் ஒன் செலவுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப் பேர் தான் கன்சம்ஷன் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லலாம். த கன்சம்ஷன் ஃபங்க்ஷன் ஆர் propensity to consume refers to income consumption relationship. இன்கமுக்கும் கன்சம்ஷன் இது ரெண்டுத்திற்கு இருக்கக்கூடிய ஒரு ரிலேஷன்ஷிப் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்சம்ஷன் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு கன்சியூமர்கிட்ட இன்கம் இருந்தாலும் இல்லைனாலும் சில குறிப்பிட்ட தேவைகளுக்காக அவர் என்ன பண்ணுறாருன்னா சில செலவுகள் அடிப்படையில் செஞ்சுதான் ஆகணும். இன்கம் இன்க்ரீஸ் ஆகும்போது கன்சம்ஷன் இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் இன்கம் இன்க்ரீஸ் ஆகிற லெவலுக்கு கன்சம்ஷன் அப்படின்றது இன்க்ரீஸ் ஆகாது. எக்ஸாம்பிளாக ஒரு கன்சியூமருடைய இன்கம் ஒரு 60,000 இருக்கும்பொழுது அவருடைய கன்சம்ஷனும் இன்க்ரீஸ் ஆகும். அவருடைய சராசரி செலவு எவ்வளோவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 30,000 என்ன பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா செலவு செய்வார் அவருடைய கன்சம்ஷனுக்காக, அவருடைய அன்றாட தேவைகளுக்காக, இல்லை அவருடைய அத்தியாவசிய தேவைகளுக்காக செலவுகள் செய்வார். அப்போது கன்சம்ஷன் இன்க்ரீஸ் ஆனால் இன்கம் இன்க்ரீஸ் ஆனால் ஒரு நபருடைய வருமானம் அதிகமானால் அந்த நபருடைய கன்சியூம் எக்ஸ்பெண்டிச்சரும் அதிகமாகும், கன்சியூமும் அதிகமாகும். பட் இன்கம் இன்க்ரீஸ் ஆகிற லெவலில் கன்சம்ஷன் அப்படின்றது இன்க்ரீஸ் ஆகாது. அப்போது இன்கமுக்கும் கன்சம்ஷனுக்கும் இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப்பை பற்றி ஸ்டடி பண்ணுறதுக்கு பேர் தான் கன்சம்ஷன் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லலாம். It is a functional relationship between two aggregates, total consumption and gross national income. இந்த கன்சம்ஷன் ஃபங்க்ஷனுக்கு சில ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா C ஈக்குவல் எஃப் ஒய். சி மீன் கன்சம்ஷன், எஃப் அப்படின்றது ஃபங்க்ஷன், ஒய் அப்படின்னா இன்கம். அப்போது கன்சம்ஷன் ஃபங்க்ஷன் அப்படின்றது எதை பற்றி எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுது? இன்கமுக்கும் கன்சம்ஷனுக்கும் இடையில் இருக்கக்கூடிய இந்த ரிலேஷன்ஷிப்பை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு பேர் தான் கன்சம்ஷன் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். சி மீன்ஸ் கன்சம்ஷன், ஒய் இன்கம், எஃப் ஃபங்க்ஷன். Thus the consumption function indicates functional relationship between C and Y. C consumption, Y income. Whereas C is the dependent variable and Y is the dependent variable. Example, C is determined by the Y's relationship is based on the ceteris paribus. Other things being same. The consumption function இன்கமுக்கும் கன்சம்ஷனுக்கும் இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப்பை எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் கன்சம்ஷன் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த கன்சம்ஷன் ஃபங்க்ஷன் செயல்படுறதுக்கு சில அசம்ஷன் இருக்குது. சில அசம்ஷன் அடிப்படையில் மட்டும்தான் இந்த கன்சம்ஷன் ஃபங்க்ஷன் அப்படின்றது செயல்படும். அதுக்கு சில கண்டிஷன் இருக்குது. சிட்ரிஸ் பெரிபஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்றவைகள் மாறாமல் இருக்கும்பொழுது அப்போது தான் இந்த கண்டிஷன் ஒர்க் ஆகும். அப்போ அந்த கண்டிஷன் செயல்படும்போது மட்டும்தான், இந்த கண்டிஷனில் மட்டும்தான் கன்சம்ஷன் ஃபங்க்ஷன் அப்படின்றது செயல்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. சிட்ரிஸ் பெரிபஸ் மற்றவைகள் மாறாமல் இருக்கும்போது ஒரு கன்சூமருடைய டேஸ்ட், ஒரு கன்சூமருடைய இன்கம், ஒரு கன்சூமருடைய ப்ரிஃபரன்ஸ், ஒரு கன்சூமருடைய வெல்ஃபேர், இது எல்லாமே சேஞ்சஸ் ஆகாமல் இருக்கணும். ஒரு கன்சூமருடைய டேஸ்ட், அவருடைய சுவையில் எந்தவித மாற்றமும் இல்லாமல் இருக்கணும். அவருடைய வருமானத்தில் எந்தவித மாற்றமும் இல்லாமல் இருக்கும். இந்த மாதிரியான சில அடிப்படை கண்டிஷன்ஸ் இருக்குது. இந்த கண்டிஷன்ஸில் மட்டும்தான் சிட்ரிஸ் பெரிபஸ் அப்படின்னா மற்றவைகள் மாறாமல் இருக்கும்போது மட்டும்தான் கன்சம்ஷனுக்கும் இன்கம் இருக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப்பை எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். இந்த கண்டிஷனை பேஸ் பண்ணி மட்டும்தான் கன்சம்ஷன் ஃபங்க்ஷன் அப்படின்றது செயல்படும். பேஸ்டு ஆன் த சிட்ரிஸ் பெரிபஸ், அதர் திங்ஸ் பீயிங் சேம், assumption as only income consumption relationship is considered and
ஆல் பாசிபிள் இன்ஃப்ளூயன்ஸ் ஆன் கன்சம்ஷன் ஆர் ஹெல்டு கான்ஸ்டன்ட். வருமானத்தில் எந்தவித மாற்றமும் இல்லாமல் இருக்கிறோம், அவருடைய விருப்பத்தில் எந்தவித மாற்றமும் இல்லாமல் இருக்கிறோம், அவருடைய சுவையில் எந்தவித மாற்றமும் இல்லாமல் இருக்கும்போது மட்டும்தான் இந்த கன்சம்ஷன் ஃபங்க்ஷனுடைய ரிலேஷன்ஷிப்பை நம்மளால் முழுமையாக தெரிஞ்சிக்க முடியும். அதுக்கு சில எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன், இன்ஃபேக்ட் consumption function is a schedule of the various amount of consumption expenditure corresponding to different level of income. நமக்கான ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க. அந்த டேபிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹைப்போத்திக்கல் கன்சம்ஷன் ஷெட்யூல் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து ஒரு கற்பனையான ஒரு கன்சம்ஷன் ஷெட்யூல். ஒரு கன்சியூமருடைய இன்கம் இன்க்ரீஸ் ஆகும்போது கன்சம்ஷன் இன்க்ரீஸ் ஆகுது. கன்சம்ஷன் இன்க்ரீஸ் ஆகும்போது அது எதற்கு இணையாக இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்கம் லெவலுக்கு இணையாக இல்லை. இப்போது இன்கம் இன்க்ரீஸ் ஆனால் கன்சம்ஷன் இன்க்ரீஸ் ஆகும், பட் இன்கம் லெவலுக்கு கன்சம்ஷன் இன்க்ரீஸ் ஆகாது. அப்போது ஒரு குறிப்பிட்ட அளவு வருமானத்தில் ஒரு 60,000 ஒரு கன்சியூமர் இன்கம் ஏர்ன் பண்ணுறாரு அப்படின்னா ஒரு பெர் மந்த்துக்கு அவருடைய இன்கமில் ஒரு குறிப்பிட்ட பகுதியை செலவு செய்கிறாரு. மீதி இருக்கக்கூடிய பகுதி அவருக்கு என்னவோ மாறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேவிங்ஸாக மாறுது. ஒரு கன்சியூமருடைய ஷெட்யூல் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் ஒன், இன்கம் கன்சம்ஷன் சேவிங். ஒய் மீன் இன்கம் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு கன்சியூமருக்கு இன்கமே இல்லைனாலும் சில எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்றது இருந்துக்கிட்டே இருக்கும், அதாவது கன்சம்ஷன் அப்படின்றது இருந்துக்கிட்டே இருக்கும். எந்த ஒரு அடிப்படை நபரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட வருமானம் இல்லைனாலும் அவருடைய சில அடிப்படை தேவைகளை பூர்த்தி செஞ்சு தான் ஆகணும். அப்போ அவருக்கு கன்சம்ஷன் அப்படின்றது இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு கன்சியூமருடைய இன்கம் 0ல் இருக்கும்போது அவருடைய கன்சம்ஷன் எவ்வளோவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 இருக்குது. அந்த இடத்துல சேவிங்ஸ் என்னவாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா -20 இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இன்கம் இல்லை, ஒன்லி ஒன் கன்சம்ஷன் மட்டும்தான் இருக்குது. அதனால் சேவிங்ஸ் என்னவாக இருக்குன்னா நெகட்டிவாக இருக்குது, எதிர்மறையாக இருக்குது. ஏன் அப்படின்னா இன்கமே இல்லாமல் கன்சம்ஷன் நடைபெறுது. கன்சம்ஷனால் அவருக்கு என்ன பண்ணல, இன்கம் இல்லை, சேவிங்ஸ் இல்லாமல் இருக்குது. நெக்ஸ்ட் ஒன், ஒரு கன்சியூமருடைய இன்கம் 60 ரூபீஸாக இன்க்ரீஸ் ஆகும்போது கன்சம்ஷன் எவ்வளோவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 70 ரூபீஸாக இருக்குது. இங்கே சேவிங்ஸ் -10 இருக்குது. ஏன் அப்படின்னா ஒரு நபருடைய வருமானம் குறைவாக இருக்குது, ஆனால் அவருடைய கன்சம்ஷன் அப்படின்றது அதிகமாக இருக்குது. ஏன் அப்படின்னா சில அத்தியாவசிய தேவைகள், ஒரு மனிதனுடைய அன்றாட தேவைகள் அப்படின்றது அவனுக்கான உணவுகள், அவனுக்கான ட்ரெஸ், இதெல்லாம் வந்து அவனுக்கு அத்தியாவசியம். அப்போ வருமானம் குறைவாக இருந்தால் அவருடைய கன்சம்ஷன் என்னவாக இருக்குது, அதிகமாக இருக்குது. அப்போ அவருடைய சேவிங்ஸ் என்னவாக இருக்குது அப்படின்னா 10 இருக்குது, -10. ஒரு கன்சியூமருடைய இன்கம் 60லேருந்து 120 இன்க்ரீஸ் ஆகும்போது அவருடைய கன்சம்ஷன் என்னவாக இருக்குன்னா 120 இருக்குது. அந்த இடத்துல சேவிங்ஸ் அப்படின்றது இல்லை, 0வாக இருக்குது. நெக்ஸ்ட் ஒன், 120லேருந்து 180 ஒரு கன்சியூமருடைய இன்கம் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ கன்சம்ஷன் 120லேருந்து 170 இன்க்ரீஸ் ஆகுது. ஏன் அப்படின்னா இன்கம் இன்க்ரீஸ் ஆனால் கன்சம்ஷனும் இன்க்ரீஸ் ஆகுது. பட் இன்கம் இன்க்ரீஸ் ஆகிற லெவலில் என்ன ஆகலை, கன்சம்ஷன் இன்க்ரீஸ் ஆகலை. இன்கம் 180 இன்க்ரீஸ் ஆகும்போது கன்சம்ஷன் 170 தான் இன்க்ரீஸ் ஆகுது. மீதி இருக்கக்கூடிய 180ல் 170 போனால் மீதி இருக்கக்கூடிய அந்த 10 ரூபீஸ் என்னவாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருக்கான சேவிங்ஸாக அவர் கொண்டு வராரு. நெக்ஸ்ட் ஒன், 180லேருந்து 240 இன்கம் இன்க்ரீஸ் ஆகுது, கன்சம்ஷன் 220 இன்க்ரீஸ் ஆகுது. 170லேருந்து 120 கன்சம்ஷன் இன்க்ரீஸ் ஆகுது. அவருடைய சேவிங்ஸ் என்னவாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 ரூபீஸ். இப்போ 240ல் 220 மைனஸ் பண்ணால் நமக்கு மீதி இருக்கக்கூடிய அந்த அமௌண்ட்டு தான் என்னவாக இருக்குன்னா சேவிங்ஸாக இன்க்ரீஸ் ஆகுது. 300 ரூபீஸாக இன்கம் இன்க்ரீஸ் ஆகும்போது கன்சம்ஷன் 270 இன்க்ரீஸ் ஆகுது, சேவிங் 30 இன்க்ரீஸ் ஆகுது. நெக்ஸ்ட் ஒன், இன்கம் 360 இன்க்ரீஸ் ஆகும்போது கன்சம்ஷன் 320 இன்க்ரீஸ் ஆகுது, சேவிங்ஸ் 40 இன்க்ரீஸ் ஆகுது. இதிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கன்சம்ஷன் ஷெட்யூலில் ஒரு நபருடைய இன்கம் இன்க்ரீஸ் ஆனால் கன்சம்ஷனும் இன்க்ரீஸ் ஆகுது. ஆனால் இன்கம் இன்க்ரீஸ் ஆகிற லெவலுக்கு கன்சம்ஷன் அப்படின்றது இன்க்ரீஸ் ஆகலை. அப்போது கன்சம்ஷன் ஃபங்க்ஷன் அப்படின்றது எதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுது, இன்கமுக்கும் கன்சம்ஷனுக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப், இன்கம் கன்சம்ஷன் பிட்வீன் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்கிறோம். இன்கமுக்கும் கன்சம்ஷனுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப்பை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு பேர் தான் கன்சம்ஷன் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, தேங்க்யூ.